வாழ்க வளத்துடன். நான் உங்கள் அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காய்கறி மருத்துவத்தில் எலுமிச்சை. இந்த எலுமிச்சம்பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இது சிங்கப்பூர் எலுமிச்சம்பழம். எவ்வளோ பெருசாக இருக்கும், ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கும் இந்த எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம் தை மாதம் விளையக்கூடிய பழம். தை மாதம் நம்மளுக்கு அதிகமாக விளையக்கூடியது. தை மாதத்தில் விலை கம்மியாக இருக்கும். எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா கூறு கூறாக வச்சு 10 ரூபாய் நிற்பாங்க பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி தை மாதத்தில் விளையக்கூடிய காய் இது வாதம் உடம்புக்காரங்களுக்கும் பித்த உடம்புக்காரங்களுக்கும் ரொம்ப ஏற்ற காய். இந்த காய் இது நாளமில்லா சுரப்பி. வெண்டைக்காய் நாளமுள்ள சுரப்பியில் செயல்படுது. இந்த எலுமிச்சம்பழம் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தில் செயல்படுது. இது உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருந்தால் அது பேலன்ஸ் பண்ணும் இந்த எலுமிச்சம்பழம். அதான் நம்மளுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆனாக்கா உங்களுக்கு மெட்டபாலிசம் இதுவாகும். அப்போ உடலோட வளர்ச்சிதை மாற்றம் சிதை வரும். அப்போ நம்மளுக்கு நிறையா நோய் வரும் பார்த்திங்கன்னா. அதனால் ஹார்மோன் எப்போவுமே பேலன்ஸாக இருக்கணும். அதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த எலுமிச்சம்பழம். உங்களுக்கு இந்த எலுமிச்சம்பழம் சாப்பிட ஒரு படபடன் இருக்குது நெஞ்சு அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா ஒரு அமைதியாக சாந்தமாக மாறிடுவோம் நம்ம. அந்த மாதிரி ஒரு இந்த காய் மனத்துக்கு மனம் சம்மந்தப்பட்டதும் இது தீர்க்கக்கூடியது இந்த காய். இது ஹார்மோன் பிரச்சனைங்கும் போது நம்மளுக்கு தைராய்டு ஹார்மோன் தைராய்டு வருது இல்லையா. தைராய்டில் ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதை TCH, இந்த 3 இதையுமே இந்த எலுமிச்சம்பழம் சரி பண்ணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எலுமிச்சம்பழம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது முதல்ல அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது அப்படியே ஃபுல்லாக தான் விதை, தோல், உள்ள சாறு எல்லாமே சேர்த்து தான் ஜூஸ் பண்ணணும். அப்படியே முழு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி போட்டு தான் நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கணும் வடிகட்டி. அப்போ தான் நம்ம உடம்புக்கு நன்மையை தரும் அந்த எலுமிச்சம்பழம். இது தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க இதை டெய்லி உங்களுக்கு இந்த தோலை மட்டும், நம்மளுக்கு சாறு கூட முக்கியம் இல்லை, இந்த தோலை மட்டுமே நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அதான் அரை எலுமிச்சம்பழம் பெருசாக இருந்தால், ரொம்ப பெருசாக இருந்தால் அரை எலுமிச்சம்பழம், 1/4 எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபுல்லுமே கட் பண்ணி தோல் விதை எல்லாமே போட்டு நீங்கள் அப்படியே சுடு நல்லா கொதிக்க வச்சு பாதியாக வற்றினவொடனே எடுத்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே, அதில் கொஞ்சம் இஞ்சி வேணாலும் போடலாம். இஞ்சி போட்டு நல்லா காலையில் வெறும் இதில் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே தைராய்டு நார்மலாகும். இதோடு சேர்த்து நான் 2-3 இது சொல்லியிருக்கேன். தைராய்டுக்குன்னு தனியாக போடுவேன், அதில் போய் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இந்த எலுமிச்சம்பழம் தைராய்டு ஹார்மோன் எல்லாமே இம்பேலன்ஸாக இருக்கிறத பேலன்ஸ் பண்ணும் இல்லையா. அதனால் தைராய்டுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து கர்ப்பப்பையில் உள்ள ஹார்மோனையும் இம்பேலன்ஸாக இருந்தால் பேலன்ஸ் பண்ணும். இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஹார்மோனாக இது இம்பேலன்ஸாக பேலன்ஸ் பண்ணும். இது உங்களுக்கு கர்ப்பப்பை நீர்க்கட்டி, அப்புறம் கர்ப்பப்பையில் உங்களுக்கு குழந்தையின்மை, அப்புறம் கர்ப்பப்பை ஒழுங்காக தீட்டு போல் மாதவிடாய் தீட்டு அதிகமாக போகுது இல்லை குறைச்சி போகுது உதிரம் அப்படின்னாலும் எல்லாத்தையுமே எல்லா குறைகளையுமே கர்ப்பப்பையில் உள்ள எல்லா குறைகளையுமே இது சரி பண்ணும் இந்த எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை அப்படியே முழு எலுமிச்சம்பழமாக போட்டு ஜூஸ் போட்டு குடிங்க. அப்படியே கட் பண்ணி போட்டு முழு எலுமிச்சம்பழமாக ஜூஸ் போட்டு குடிங்க. அதை வடிகட்டி அதில் தேன் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சிலவங்களுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு குடிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் உடம்புல சேர்த்துக்கலாம் எலுமிச்சம்பழத்தை. இந்த எலுமிச்சம்பழம் தைராய்டு ஹார்மோன் இருக்கிறனால தொண்டை சம்மந்தப்பட்ட எல்லாமே சரியாகும். தொண்டை வலி, தொண்டை புண்ணு உங்களுக்கு, அப்புறம் தொண்டையில் வர எரிச்சல், முழுங்க முடியாமல் இருக்குது, அந்த மாதிரி தொண்டையில் தொண்டை அரிப்பு அரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் சளினால், அதெல்லாம் சரி பண்ணும். ஏன்னா இதில் சளிக்கு ரொம்ப நல்ல பழம். ஏன்னா இதில் விட்டமின் C இருக்குது, அஸ்கார்பிக் ஆசிட். அதாவது உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா அந்த மாத்திரையை சேர்த்து எழுதுவாங்க பார்த்திங்கன்னா. விட்டமின் C, அஸ்கார்பிக் ஆசிடும் சேர்த்து எழுதுவாங்க. இந்த கொரோனா காலத்துலலாம் அஸ்கார்பிக் ஆசிட் சேர்த்து தான் கொடுத்தாங்க எல்லாருக்குமே. ஆரஞ்சு பழம் சாப்பிட சொன்னாங்க, அதில் கூட விட்டமின் C நிறையா இருக்குது. ஏன்னா இது சளியை சரி பண்ணும், உடம்புல இருக்க சளியெல்லாம் சரி பண்ணும். அதனால் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை ஜூஸ் போட்டு குடித்தா சிலவங்க ஒத்துக்காது அப்படின்பாங்க. நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை வெந்நீரில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம். அந்த மாதிரி செஞ்சு குடித்தா உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கிறோம். இது அடுத்து சிலவங்களுக்கு மீசையை முளைக்கும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கெலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் தோலோடு நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த
ஹார்மோன் வந்து சேஞ்ச் ஆகி உங்களுக்கு பெண்மையே தரும் உங்களுக்கு. அடுத்து வந்து உங்களுக்கு இது வந்து அதிக பசி, எப்போ பார்த்தாலும் பசிச்சுக்கிட்டே இருக்குது எனக்கு அப்படின்பாங்க சிலவங்க. 24 மணி நேரமாக அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அதிக பசி இருக்கவங்களுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை தோலோட ஜூஸ் போட்டு டெய்லி ஒரு 1/2 டம்ளர் கொடுத்தீங்கன்னா பசி மட்டுப்படும். அவங்களுக்கு வந்து பசிங்கிறது கரெக்டாக எடுக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அப்புறம் தோல் நோய்க்கு நான் ஏற்கனவே எலுமிச்சம்பழத்தை பற்றி சொல்லியிருக்கேன். தோல் நோய் இருக்கவங்க, அதாவது கருப்பு திட்டு அங்கங்கே கருப்பு கலரில் மாறி இருக்கும், காலில், கையில், அப்புறம் வந்து கழுத்துல எல்லாம் கருப்பாக மாறி இருக்கும் சிலவங்களுக்கு. அப்புறம் இந்த பக்கம்லாம் அப்படியே ரவுண்டாக மங்கு மாதிரி கிடக்கும் மூக்கில். எங்கே கருப்பு திட்டோ மங்கு மாதிரி கிடந்துச்சுன்னா இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸை புழிஞ்சு எடுத்துங்க. இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் 1 ஸ்பூன், 1 டம்ளரில் எடுத்துங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸ் 1 ஸ்பூனு, செக்கு தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் கலந்துட்டு அதை அப்படியே நீங்கள் தேய்க்கிறனாலும் தேய்க்கலாம். இல்லைன்னா அடுப்பில் இருந்து ஒரு சுடுதண்ணி வச்சு, ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு அதை இறக்கி கீழே வச்சுட்டு இந்த டம்ளரில் நீங்கள் கலந்து வச்சுருக்கதை அந்த தண்ணிக்குள்ளே கொண்டு போய் வச்சிங்கன்னா அது சூடாயிரும். சூடானோடனே உங்களுக்கு அப்படியே எடுத்து நீங்கள் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு குளிச்சிங்கன்னா அந்த தோல் சம்மந்தப்பட்ட எல்லாமே சரியாகும். இந்த எலுமிச்சம்பழமும் தேங்காய் எண்ணெயும் கலந்து மஞ்சத்தூள் கலந்து செய்கிறது தோல் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே சரி பண்ணும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போக நடந்து போவாங்க, இல்லைன்னா மாட்டு வண்டியில் போவாங்க, குதிரை வண்டி அந்த மாதிரி தான் போவாங்க. அப்போ எலுமிச்சம்பழத்தை கட்டி விடுவாங்க மாட்டு வண்டியில். இல்லை கையில் போகிறவங்க எலுமிச்சம்பழத்தை கொண்டு போவாங்க பார்த்திங்கன்னா நடந்து போகும்போது. அந்த காலத்துலலாம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது இடையில எங்கேயாவது ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் தள்ளி தான் சத்திரம்லாம் இருக்கும். அது வரைக்கும் நம்ம நடந்து போகும்போது நம்மளுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணும், ஏதாவது மயக்கம் வருது, இல்லை உடம்பு ஒரு மாதிரி படபடன்னு வருது, மயக்கமாகி விழுக போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை எடுத்து கடித்து சாப்பிட்டோம்னா உடனே அது சரியாயிரும், நம்ம நார்மல் ஆயிரும். அப்போ நம்ம அந்த ஊருக்கு நடந்து போய்ட்டு அப்புறம் டாக்டரை போய் பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த எலுமிச்சம்பழம் வந்து எமர்ஜென்சி சமயத்தில் இதை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே கடிச்சு சாப்பிட்டா சரியாயிரும் உங்களுக்கு. இப்போ சாமி ஆடுறவங்க கூட பார்த்திங்கன்னா மனம் வந்து ஓவராக கடவுளோட இதுவாகிறனால உங்களுக்கு சாமி ஆடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு எலுமிச்சம்பழம் அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க, டக்குன்னு அவங்களுக்கு வந்து நார்மல் நிலைமைக்கு வந்துடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இதை கொடுக்கலாம் எலுமிச்சம்பழம், அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. திடீர்னு காது கேட்காமல் போகுது, திடீர்னு சில சமயம் காது அடைக்கிற மாதிரி இருக்கும், காது கேட்காமல் இருக்கும். அப்போ இந்த எலுமிச்சம்பழம் தோலோடு நீங்கள் விதையோட ஜூஸ் எடுத்துக்கும் போது அந்த ப்ராப்ளம் சரியாகும் உங்களுக்கு. கண் ஒரு மாதிரி இருண்ட மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கண் இருண்ட மாதிரி இருந்தாலும் இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து அந்த தோலோட விதையோட ஜூஸ் போட்டு குடிச்சிங்கனாலும் சரியாயிடும். வாந்தி வருது, ஒரு மாதிரி எருக்களிக்குது, வாந்தி வருது, பெரட்டுது அப்படின்னாலும் இந்த எலுமிச்சம்பழம் போய் இது ஜீரண மண்டலத்தை சரி பண்ணிடும் உங்களுக்கு. அப்புறம் முடி வந்து ரொம்ப உதிருது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் டெய்லி எலுமிச்சம்பழத்தை தோலோடு குடிக்கும்போது உங்களுக்கு அந்த முடி உதிர்றது நின்றுட்டு முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் வருது, முகத்துலலாம் அங்கங்கே பிம்பிள்ஸ் வருது அப்படின்னாலும் இந்த எலுமிச்சம்பழம் வந்து அப்படியே தோலோட தினைக்கு ஒரு 1/4 டம்ளர், 1 மடக்கு அந்த மாதிரி ஒரு ஜூஸ் போட்டு தோலோட விதையோட ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா அந்த பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிரும். இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு உடம்புல உள்ள கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி உடம்பை வந்து சுத்தப்படுத்தும் இந்த எலுமிச்சம்பழம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த எலுமிச்சம்பழத்தை டெய்லி உங்கள் உணவில் எப்படியாவது சேர்த்துக்குங்க. ஆரோக்கியமாக வாழுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.